எங்கள் பள்ளியில் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் ஸ்கவுட்ஸ் மற்றும் ஸ்கைட், ஜூனியர் ரெட் கிராஸ், NCC போன்ற துணை செயல்பாடுகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இந்த அமைப்புகள் மாணவர்களின் ஒழுக்கம், தலைமைத்துவம், சமூக பொறுப்பு மற்றும் சேவை மனப்பான்மை போன்ற நல்ல பண்புகளை வளர்க்க முக்கிய பங்காற்றுகின்றன. மேலும் இச்செயற்பாடுகள் மூலம் மாணவர்கள் தன்னம்பிக்கை, ஒற்றுமை உணர்வு மற்றும் நாட்டுப்பற்று போன்ற உயர்ந்த மதிப்புகளை பெறுகின்றனர். பல்வேறு முகாம்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக சேவைகளில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். ஸ்கவுட் அண்ட் கைட் மாணவர்களை அனைத்து சவால்களையும் தைரியமாக எதிர்கொள்ள தயாராக்குகிறது. பள்ளியில் ஸ்கவுட் பிரிவில் பொறுப்பாசிரியராக திரு ராஜரத்னம் அவர்களும் மற்றும் கைட் பிரிவில் பொறுப்பாசிரியராக திருமதி செந்தாமரை செல்வி அவர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். திருச்சி மணப்பாறையில் தேசிய அளவில் நடைபெற்ற ஜம்பூரி நிகழ்வில் எம் பள்ளி சாரணி ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு சான்றிதழ்களை பெற்றனர். குன்னூரில் நடைபெற்ற ஸ்டேட் லெவல் ஹைக்கிங் அண்ட் ட்ரெக்கிங் கேம்பில் எம் பள்ளி சாரண ஆசிரியர் கலந்து கொண்டு சான்றிதழை பெற்று மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சி அளித்து வந்து கொண்டிருக்கிறார். எம் பள்ளியில் யூத் லீட் ஆக்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ப்ராஜெக்டில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். அதற்கான சான்றிதழ்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. STC குன்னூரில் நடைபெற்ற பயிற்சியில் நம் பள்ளி சாரணியர்கள் பங்கேற்று சான்றிதழ்கள் பெற்றனர். 2025-26 கல்வியாண்டில் மண்டல அளவிலான பயிற்சி திருச்சியில் நடைபெற்றது. அதில் எம் பள்ளி சாரணிய மாணவர்கள் 30 பேர் கலந்து கொண்டு சான்றிதழ்களை பெற்றனர். நம் பள்ளியில் மண்டல அளவிலான ஈஸ்ட் ஜூன் காம்பூரி 2025 நடத்த எம் பள்ளி தகுதி பெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட சாரணிய மாவட்டங்களும் 1000க்கும் மேற்பட்ட சாரணியர்களும் கலந்து கொண்டனர். வாராந்திர அணிவகுப்பு மற்றும் பயிற்சி வகுப்புகள் முறையாக நடத்தப்பட்டு வருகின்றன. JRC எங்கள் பள்ளியில் ஜூனியர் ரெட் கிராஸ் JRC அணி இவ்வாண்டு முழுவதும் மனிதநேய பண்புகளை வளர்த்தல், ஆரோக்கிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மற்றும் சமூக பொறுப்புணர்வை மாணவர்களிடம் வளர்த்தல் போன்ற நோக்கங்களுடன் பல்வேறு சிறப்பான செயல்பாடுகளை மேற்கொண்டது. JRC பிரிவில் மாணவர்களுக்கான பொறுப்பாசிரியராக திரு ராஜேஷ் அவர்கள் மற்றும் மாணவிகளுக்கான பொறுப்பாசிரியராக திருமதி அனுசியா அவர்கள் செயல்பட்டு வருகின்றனர். மேலும் மாணவர்களின் தலைமை திறனை வளர்க்கும் நோக்கில் JRC மாணவர் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வாரந்தோறும் JRC வகுப்புகள் முறையாக நடத்தப்பட்டு சமூக பணிகள் மற்றும் மனிதநேய மதிப்புகள் குறித்து பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டில் முக்கிய நிகழ்வாக ஒரத்து நாட்டில் நடைபெற்ற ஜெனிவா ஒப்பந்த தின விழாவில் எங்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றனர். பள்ளியில் பல்வேறு சமூக பணிகளும் அவர்கள் செயற்பாட்டுடன் பங்கேற்கின்றனர். மொத்தத்தில் இந்த ஆண்டு JRC அணிக்கு பயனுள்ள மற்றும் நிலவிற்குரிய ஆண்டாக அமைந்துள்ளது. NCC மேலும் இந்த ஆண்டு எங்கள் பள்ளியில் தேசிய மாணவர் படை NCC மிக சிறப்பாக தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஒழுக்கம், தலைமைத்திறன், ஒற்றுமை மற்றும் தேசப்பற்று ஆகியவற்றை வளர்க்கும் நோக்கத்தில் NCC தொடங்கப்பட்டுள்ளது. NCC தொடக்க விழாவான இந்த சிறப்பு நிகழ்விற்கு தேசிய மாணவர் படையின் முதன்மை நிர்வாக அதிகாரி CEO அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார். விழாவின் போது NCCயின் நோக்கம், அதன் பயன்கள் மற்றும் மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சியின் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கப்பட்டது. மாணவர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு நாட்டிற்கு சேவை செய்யும் மனப்பாங்கை வளர்த்து கொண்டனர். மேலும் நம் பள்ளியில் NCCயின் அதிகாரியாக ANO திரு சஞ்சய் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரின் வழிகாட்டுதலின் மாணவர்கள் ஒழுங்கு, கட்டுப்பாடு மற்றும் சமூக பணி போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் என உறுதியளிக்கிறோம். எங்கள் பள்ளியில் NCC மாணவர்கள் இந்த கல்வியாண்டில் பல பயிற்சிகள் கலந்து கொண்டனர். குறிப்பாக பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் நடைபெற்ற துப்பாக்கி பயிற்சி போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் NCC மாணவர்களுக்கு வாரந்தோறும் அணிவகுப்புகள் முறையாக நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த அணிவகுப்பு பயிற்சிகள் மூலம் மாணவர்களின் ஒழுக்கம், நேர்த்தி, கட்டுப்பாடு மற்றும் குழு ஒருங்கிணைப்பு திறன்களை வளர்த்துக் கொள்கின்றனர். இந்த செயல்பாடுகள் அனைத்தும் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கின்றன. மேலும் இக்கழகங்கள் மேலும் பல சாதனைகள் படைத்து மாணவர்களை ஒரு நல்ல குடிமக்களாக உருவாக்குவோம் என பெருமையுடன் கூறிக்கொள்கின்றோம். வரும் கல்வியாண்டில் NSS என்ற புதிய கழகம் தொடங்கப்பட உள்ளது என்பதை பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.